இன்னைக்கு விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கைதுகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து கைதுகள் தான். வந்து என்னைக்கு ஆட்சியில் உட்காந்தாங்களோ அன்னையிலேருந்தே கைதுகள் தான். காரணம் வந்து என்ன அப்படின்னா 1991 ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு நினைக்கிறேன். 91 டு 96 அப்படின்னு தான் நினைக்கிறேன். நினைவு சரியாக இருந்தால் 91 டு 96 தான். அந்த ஆட்சி காலத்தில் நடந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இராணுவ ஆட்சி மாதிரி. அதாவது எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எதிர்த்து பேசுனா உடனே கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, எது பேசினாலும் கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ இன்றைக்கி கைது செய்யப்பட்ட எம்எல்ஏ வந்து தப்பாக பேசினாரா ரைட்டாக பேசினாராங்கிறது ஒரு போட்டு தப்பு தான். அவர் பேசின இடுப்பு எலும்பு உடைப்பேன், விழா எலும்பு உடைப்பேன், இந்த எலும்பு உடைக்கிற கதையெல்லாம் அதெல்லாம் தவறு. ஒரு நல்லா இல்லை கெட்டாலோ சிஎம் சீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பாலிஷாக பேசிட்டு விட்டுறணும். அப்படி எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு சமாச்சாரம். அது இருக்கட்டும், அது வந்து தவறு தான், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அதுக்காக கைது வரைக்கும் போவீங்களா அப்படின்னா வான் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு, வேணாங்க நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, அந்த மாதிரிலாம் முதல்வர மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அமைச்சரை விட்டு பேச சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு தான் பேசுகிறதுக்கு தான் 2 பேர் இருக்காங்கல்ல, 2 வாய்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஆதவ அர்ஜுனாவும் அப்புறம் அவர் பேர் என்ன, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் ராஜ்மோகனா, அவர், இவங்க 2 பேரும் இருக்காங்க. அப்புறம் 10வதுக்கு 3வது வாய்ஸ் ஆஃப் அவங்க வந்து இவர் நம்ம நிர்மல்குமார் இருக்கார். இவங்க 3 பேர் யாராவது வந்து சொல்லியிருக்கலாம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வச்சிடாதீங்க, நீங்கள் வந்து கவனமாக பேசுங்க, முதல்வர்னால் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் கைது நடவடிக்கை வரும் போனதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல. சரி போகலாம், தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, கைது பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ யார் கைது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் யார் கூட்டம் போட சொன்னது, இப்போ பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசுகிறாங்க. எப்படின்னா நாங்களை வந்து எங்கள் போலீஸ்காரங்க நிப்பாட்டியிருக்க மாட்டோம், நிப்பாட்டுங்க, எங்கள் கூட்டத்தை அப்போ அனுமதி கொடுக்க முடியாதுன்னா எங்களுக்கு அனுமதி தரல, எங்களை மறுக்கிறாங்க, எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, இல்லை எங்களை வந்து நசுக்கிறாங்க, எங்களை வந்து ஒடுக்குறாங்க, அந்த மாதிரி பேசுகிறது. இபி ஏன்டா கட் பண்ணிங்கன்னு கேட்டால் இபி போஸ்ட்டில் ஏறி தூங்குறாங்க, அதில் தூங்குறாங்க, இதில் தூங்குறாங்க தான். இபியை கட் பண்ணால் உடனே இபியை கட் பண்ண சொன்னதே அவங்க தான். ஆனால் கட் பண்ண அவங்களே சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து இபியை கட் பண்ணி வச்சுட்டாங்க, எங்களுக்கு மைக்கு வேலை செய்யலை, லைட்டு வேலை செய்யலை, அது வேலை செய்யலை, இது வேலை செய்யலை, இப்படியெல்லாம் பொய்யா சொல்லி பொய்யை பரப்பி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி வந்து அமைச்சரவையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 41 பேரை கொண்டதுக்கு காரணம் யார், மொத்தமாக 52 53 பேரை கொண்டிருக்காங்க மொத்தத்துக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யார், இதெல்லாம் யார் மேலே தூக்கி பழியை போட்டார், என் மேலே பழியை போடுறீங்க, என் மேலே பழியை போடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி திமுக மேலே போட்டீங்க. என்னமோ திமுக உள்ளே புகுந்து ஆழ்வார் எடுத்து வெட்டின மாதிரி. அதெல்லாம் தவறு இல்லையா? ஆதவர்ஜினா பேசுகிறதான் தவறு இல்லையா? முட்டாள் முதல்வர்னு பேசுனார்ல ஆதவர்ஜினா, முட்டாள் முதல்வர்னு பேசினாரா இல்லையா ஆதவர்ஜினா? அதை விட இது தவறான பேச்சாது. அப்போ முட்டாளா அவர் வந்து முக ஸ்டாலின் வந்து முட்டாளா? அப்போ முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லும்போது திமுக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இதெல்லாம் வந்து அரசியலில் சாதாரணப்பா அப்படின்னு ஒதுங்கி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எங்கே வந்து இடிக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே திமுக நினைக்கல. ஏன்னா இது அரசியலில் இது ஒரு சாதாரண விஷயம், ஒரு சகஜமான நிகழ்வுகள். திட்டுறது எதிர்கட்சினா திட்ட தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருமே எதிர்த்து பேசக்கூடாது, யாராவது எதிர்த்து பேசினா நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், பிடிச்சி உள்ளே போடுவோம், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வந்து இப்போ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணீங்க, அதுக்கப்புறம் இவரை கைது பண்ணீங்க. நீங்கள் பண்ணுங்கள், பண்ண நல்லது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தலையெடுத்துட போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு ஒரு வழக்கு போடுவீங்க, அதுக்கு ஒரு கேஸ் நடக்கும், அவ்வளவுதான். ஹேரிங்கில் வந்து அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவங்க பேசுனது தப்பு தாங்கிறத நானும் ஒத்துக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பேசுனது எல்லாமே கரெக்டாக. முட்டாள் ஒருவன் சொன்ன ஒருத்தர் வந்து இன்றைக்கி அமைச்சரவை போஸ்ட்டில் இருக்க முடியுமா? அவர் தூக்கி அன்றைக்கே உள்ளே போட்டிருந்தா 41 பேர் செத்த அன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், திமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆரை போட்டு எஸ்ஐயா இந்த ஒரு நபர் கமிஷன் 2 நபர் கமிஷன் அந்த கருவெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு, அவ்வளோதான். 41 பேர் சாவு, டெத்து, எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடத்து, பேசிக்கலாம். வழக்கில் வந்து தீர்மானிக்கட்டும், எது தப்பு எது கரெக்டு எது நியாயம்னு சொல்லிட்டு வழக்கில் தெரியட்டும், அதுக்கு யார் காரணம்னு வழக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டு
கைது பண்ணி உள்ள விஜய் உள்ள உட்கார வச்சிருந்தா இன்னைக்கு விஜய்ங்கிற சிஎம் இல்லை, தாவேக்காங்கிற கட்சி இல்லை, இருக்கிற இடம் தடம் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கோம். இருக்கிற இடமும் தெரியாது, அது வந்த தடமும் தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கோம். போன தடமே தெரியாமல் போயிருக்கோம், தெரியுங்களா? ஆனால் வந்து அன்னைக்கு கைது பண்ணாமல் விட்டது இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனது எம்கே ஸ்டாலின் செய்த மாபெரும் தவறு. அவர் வாழ்க்கையில் 2 தவறு பண்ணியிருக்கிறார். எனக்கு தெரியும், நமக்கு அரசியல் வாழ்க்கையில் 2 தவறு பண்ணியிருக்கார். இது வந்து மாபெரும் தவறு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நான் இந்த தவறு அவர் பண்ணியிருக்கவே கூடாது. எஃப்ஐஆர் போட்டு காம்ப்ரமைஸ்லாம் இல்லைங்க. இல்லை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே வேறு நாட்டில், வெளிநாட்டிலேயோ இல்லை வேறு மாநிலங்கள்லேயோ ஒரு 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 உயிர் போச்சுன்னா அதுக்கு கரெக்டாக பாடம் கற்பிக்கப்படுதா இல்லையா, அதுக்கு வகுப்பு எடுக்கப்படுதா இல்லையா, அதுக்கு தீர்வு கொடுக்கப்படுதா இல்லையா, அதுக்கு தண்டனை கொடுக்கப்படுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். எல்லா நாட்டிலையுமே 41 பேர் எந்த நாடாக இருந்தாலும் சரி, 41 பேர் கொண்டிருந்தா செத்ததுக்கு அத்தனை பேர் தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் தெலுங்கு தேசத்தில், ஆந்திராவில் ஒரே ஒரு உயிர் போனதுக்கு அந்த நடிகர் மேலே கேஸ் போடலையா, வழக்கு நடத்தலையா? அப்போ அந்த மாதிரி செஞ்சுருந்தா நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க, சிஎம் சார் அப்படின்னீங்க, ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னீங்க, உங்களுக்கு எதுக்கு ஆட்சி, நீங்கள் எதுக்கு இந்த ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் தலையிடணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க, உங்கள் ஆட்சி எதுக்கு, அப்புறம் போலீஸ் எதுக்கு, சட்டம் எதுக்கு அப்படின்னீங்க. எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ கடைசியில் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு, அப்புறம் நீங்கள் எதுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, உங்கள் ஆட்சி எதுக்கு இப்போ எங்களுக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் வரும்போது எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டப்பட்ட புறம்போக்கு நிலங்களில் இருக்கும் அனைத்து நிலங்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த இடம் பட்டா செய்து தரப்படும்னு சொன்னீங்களா இல்லையா? சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி அடித்து விரட்டுறீங்க? 40-50 குடும்பத்தை 40-50 வருஷம் குடியிருந்தவங்கள, 40 குடும்பம் 50 வருஷமாக குடியிருந்திருக்காங்க, அவங்களுக்கு பூரா அடித்து விரட்டுறீங்க, போலீஸை விட்டு காலி பண்ண வைக்கிறீங்க. அப்புறம் என்னத்தை மேடையில் ஒன்று பேசுகிறீங்க, சட்டசபையில் ஒன்று பேசுகிறீங்க, செயலில் ஒன்று செய்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆளே பார்க்க முடிய மாட்டேங்குது, எந்த ஒரு இதுக்கும் போய் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க. பேரவையில் உட்காந்து ஆலோசனை குழு பண்ணுறீங்க, சட்டப்பேரவை நடந்து சட்டப்பேரவைக்கு வரீங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் படுத்துக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க? நீங்கள் இந்த மாதிரி கைதுகள் நடக்குது. குண்டர் சட்டம் போட்டு உள்ளே வச்சுருந்த சவுக்கு சங்கரை வெளியே விட்டுட்டீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு. சூர்யாவை தூக்கி உள்ளே போட்டுருக்கீங்க, இவரை தூக்கி பத்திரிகையாளர், அவர் பேர் என்ன, மை இண்டியா, அவர் முக்தார், அவரை தூக்கி உள்ளே போட்டுறீங்க. அதில் குண்டர் சட்டம் வேறு. குண்டர் சட்டம் எதுக்காக? அவர் என்ன தீவிரவாதியா, இல்லை குற்றவாளியா, இல்லை கொலையாளியா? ஒரு பத்திரிகை கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு, கொஞ்சம் ஓவரான கேள்விகளை, கொஞ்சம் அதிகப்படியான கேள்விகள் கேட்குறாரு. அதிகப்படினா நிறையன்னு சொல்லலை, கொஞ்சம் வரம்பு மீறி கேள்விகளை கேட்குறாரு, இல்லைன்னு சொல்லலை, வரம்பு மீறி லைட்டாக அங்கங்கே பேசுகிறாரு. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை தான், ஓரளவு தான், எல்லாத்துக்குமே ஒரு அளவு தான். ஆனால் அவர்த்துக்கு அதுக்காக குண்டர் சட்டம் போட முடியுமா? அவர் பத்திரிகையெல்லாம் இல்லையா, படிச்சுட்டு தானே வந்திருக்காரு, ஜெர்னலிஸ்டம் படிச்சுட்டு தானே வந்திருக்காரு. அவர்த்துக்கு உள்ளே போட்டால் என்ன அர்த்தம்? ஆக நீங்கள் நடத்துகிறது பாசிச ஆட்சி, பாஜக நீங்கள் பாயாச ஆட்சி, இது உங்களுடைய பாயாச ஆட்சி அப்படின்னு தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. வேறு இடத்த கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த ஊழலை ஒழிச்சிட்டேன், நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன்னு நீங்கள் லஞ்சம் வாங்கலாம், கேட்டால் கொடுக்காதீங்க அப்படிங்கிறீங்க. கேட்டால் கொடுக்காதீங்க, என் பேரை சொல்லுங்கள், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னீங்க. அங்கெல்லாம் போனால், ஆஃபீஸில் போனால் கழுவி ஊற்றுறாங்க. அவங்க இடம் 50, 100, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இவ்வளவு தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 60 நாள் கூட ஆகலை, அந்த 60 நாளில் கிட்டத்தட்ட 100 கோடி ஊழல். அதில் எப்படி பதிவு பண்ணாங்கன்னு தெரியல. இது எல்லோரும் பயந்து பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் நிலங்களை, ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு அரசு இந்து அறநிலைத்துறை கொடுத்துருச்சு. எந்த அரசு? திமுக அரசு. ஆனால் நீங்கள் இந்த 60 நாளுக்குள்ளேயே 100 கோடி ரூபா சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்கீங்க.
வாங்கினவன் யார், விற்றவன் யார், என்ன இலவு, ஏது நடக்குது, எதுவுமே நடக்காது. ஒரு வேளை பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, ஒரு வேளை யாருக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமும் மூடி மறைச்சிருப்பீங்க. அதை விடுங்க. இந்த மாதிரி இந்த அறநிலை இப்போ பழனி கோயிலில் நடந்தது மாதிரி வேறு இந்து அறநிலைத்துறை கையில் இருக்கக்கூடிய வேறு எந்த நிலங்களில், எந்த கோயிலில் எந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, எந்த நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு, எந்த நிலங்களை உங்கள் கட்சிக்காரங்க விற்றுருக்காங்க, வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் ஆய்வு செஞ்சால் தான் தெரியும். திருப்பி அடுத்த ஆட்சி வந்தால் தான் தெரியும். அடுத்து அமைய போகிற திமுக அரசு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியுது? 1.5 ஏக்கர் 100 கோடி ரூபா சொத்து மதிப்புங்கிறாங்க. சரி, ரைட்டு. அது தெரிஞ்சு போச்சு வெளியே. பெரிய பெரிய அமௌண்ட். இதெல்லாம் 100 கோடி ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லையா? அதெல்லாம் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்கே 5 கோடி 10 கோடி 2 கோடி 1 கோடி 50 லட்சம் 1 லட்சம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு இந்து அறநிலையத்துறை கோயில் நிலங்கள்லாம் விற்றுருக்க மாட்டாங்கன்னா நிச்சயம். சும்மா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த விற்றா ஒரு அவனுக்கு செட்டில்மெண்ட் இல்லை, ஒருத்தன் லைஃப் செட்டில்மெண்ட் இல்லை. அந்த 1 கோடி ரூபாய் இடத்த வாங்கி அவன் 10 கோடி ரூபாய்க்கு விற்றுருவான், 5 கோடி ரூபாய்க்கு விற்றுருவான். அப்படி தானே கொடுக்குறீங்க எல்லாம் அடிமாட்டு விலைங்க. 100 கோடி ரூபா நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்கும்போது 1 கோடி ரூபா நிலத்தை அவன் 50 லட்ச ரூபாய்க்கு விற்க மாட்டானா? 20 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு விற்க மாட்டானா? அவன் லைஃப் செட்டில் ஆயிரும்ல, ஒரு வீடு வாசா காருன்னு ஏதாவது செட்டில் ஆயிடுவான்ல. அப்புறம் அந்த மாதிரி இன்னும் எத்தனை நடந்திருக்குதோ, யார் யார் பண்ணியிருக்கீங்களோ, என்னென்ன பண்ணாங்களோ உங்கள் அமைச்சர்கள் யாருக்கு தெரியும்? 60 நாளில் 100 கோடி ரூபா. அப்பா 2 கோடி ரூபா போனால் 98 கோடி ரூபா. அது அப்ராக்சிமேட்டாக தான் 100 கோடி ரூபா சொல்கிறாங்க. அது விற்பனைக்குன்னு பார்த்தா இன்னும் கூட வரும், 150 கோடி ரூபா கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 60 நாளில் எவ்வளவு உங்களுக்கு மனதைரியம் இருக்கணும், எவ்வளோ தில் இருக்கணும், எவ்வளோ தெனாவட்டு இருக்கணும். இவ்வளவு ஒரு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் இவ்வளோ வளர்ந்துருச்சு. எல்லாம் ஃபோனு, கை நிறைய ஃபோனு, அது இது வாட்ஸ்அப்பு போக்குவரத்து எல்லாம் கையில் வச்சுருக்காங்க. எல்லாம் வச்சுருந்து இவ்வளவு இருந்தும் அந்த பத்திரப்பதிவுத்துறை மொத்தமும் ஆன்லைனில் ஏறிடுச்சு. வேறு யார் அடித்து கேட்டாலும் அந்த சர்வே நம்பரை போட்டு, அந்த பழனி கோயில் சர்வே நம்பர், அந்த இடத்தோட சர்வே நம்பரை போட்டு யார் அடித்தாலும் அது என்ன டீட்டெயிலுங்கிறது வந்துடும். இவ்வளவு தரவுகள் இருக்கும்போதே இவ்வளவு தெரியாமல் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பீங்க. அப்போ எவன் என்ன பண்ணிடுவான்? எது செஞ்சாலும் நம்மளை எவனை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் வச்ச ஆள். நம்ம எது செஞ்சாலும் நம்மளை மக்கள் நமக்கு ஆதரவு இருக்குது, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதனால் துணிஞ்சு அடிப்போம் அப்படின்னு அடித்த மாதிரி தான் தெரியுது. இப்போ திமுக ஒரு ஊழல் செய்து, அதிமுக ஒரு ஊழல் செய்து, அவங்க 2 4 தடவை 5 தடவை முதலமைச்சர் வந்துட்டாங்க. அது அவங்க ஆட்சி நடத்திட்டாங்க, கவர்மெண்ட்டு வச்சுருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியும். இதை இந்த இடத்துல நேக்கா தட்டினா இந்த வேலை இந்த சைடில் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நீங்கள் அவங்கள மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எந்த விதமான பழக்க வழக்கமும் இல்லை, எந்த விதமான இந்த அறநிலையத்துறை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அந்த அமைச்சருக்கே இந்த அறநிலையத்துறை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முதல்ல அந்த அமைச்சருக்கு இந்த அறநிலையத்துறை வரலாறு தெரியுமானே தெரியாது. எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 மாதத்தில் 60 நாளில் நீங்கள் 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போடுறீங்கன்னா, அப்போ எவ்வளோ? நான் உடனே ஒரு மந்திரி சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லை, எனக்கு எது சொந்தக்காரங்க, இவங்களாம் எனக்கு புதுசாக சொந்தத்தை உருவாக்கி தராங்க அப்படின்னு யார் சொந்தக்காரங்கன்னு யார் சொன்னது? உங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருங்க சொன்னது? அது யாரோ எக்ஸோ ஒய்யோ ஜெட்டோ குட்டையோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் டீட்டெயிலாக இருக்குங்களா, அதெல்லாம் வெளியே கொடுக்க வேண்டியதானே? யார் வாங்கியிருக்காங்க, யார் விற்றுருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக இவங்க விற்றுருக்காங்க, விற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த அளவு ரைட்ஸ் இருக்குது, யார் அந்த கொடைக்கானலேருந்து சர்பதிவாளரை யார் கூட்டு வந்தது, அவருக்கு யார் ஆர்டர் போட்டது, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குமா? அரசாங்கம் ஜீவோ இல்லாமல் எதுவுமே நடக்குமா? எல்லாம் நடக்குமா? சர்பதிவாளர் இங்கே தூக்கி போட்டது, ஒரு நாள் கூத்துக்காக இங்கே தூக்கி போட்டது, இவரை ப்ரொமோஷன் கொடுத்து மாற்றி விட்டது, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வர வேண்டியவங்க, அந்த அம்மா லேடியோ ஜென்ஸோ யாரோ ஒருத்தர் வர வேண்டியவங்க வராமல் காலதாமதப்படுத்தினது, அப்புறம் அந்த காலதாமதம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இவர் தூக்கிட்டு வந்து ஒரே நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. முதல்ல வந்த உடனே அவர் எப்படி பத்திரப்பதிவு இந்த 100 கோடி ரூபா சொத்தை பத்திரப்பதிவு பண்ணணுமா? அது என்ன சமாச்சாரம், ஏது சமாச்சாரம், அதான் இப்போ கம்ப்யூட்டர் தட்டினாவே அதிலே தெரிஞ்சு போயிடும், அதில் விலங்கு இருக்குது, பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மகா பயங்கரமான கில்லாடிகளாக இருப்பீங்க. அப்போ 60 நாளில் 100 கோடி, அப்போது 5 வருஷத்தில் எத்தனை கோடி அப்படின்னு நம்ம கணக்கு போட வேண்டியிருக்குது, யோசிக்க வேண்டியிருக்குது. இன்னும் தெரிஞ்சது இது தெரியாமல் இந்த 60 நாளில் இன்னும் எவ்வளோ நடந்திருக்குதோ
அந்த அமைச்சர் லஞ்சம் வாங்கிறாங்க, இந்த அமைச்சர் லஞ்சம் வாங்குறாங்க, அரசு வக்கீல் போடுறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாங்க காணொளிகள்ல. எது உண்மை, எது பொய் அந்த முருகனுக்கு கூட தெரியாது. ஆனால் முருகனுக்கே முட்டை போட்ட சங்கதி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் பெரிய விஷயங்க. நீங்கள்லாம் அதிபயங்கரமான ஆளுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.